கோயம்புத்தூரோட நிலைப்பாட நீங்களே சொல்லிருங்கண்ணா. நாம இப்ப கோயம்புத்தூர்ல இருக்கோம். காலையில இருந்து இந்த போராட்ட களத்துல தான் நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். இங்க எண்ணற்ற இளைஞர்கள் எல்லாரும் எங்க கூட இருக்காங்க. அமைதி அமைதி. இங்க எண்ணற்ற இளைஞர்கள் எங்க கூட இருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த கண்ணு கெட்டின தூரம் வரை எல்லாமே இளைஞர்கள் தான் இருக்காங்க. இங்க பாருங்க, எல்லாரும் அறவழியில் அமைதியாக போராடி கொண்டிருக்கிறார்கள். எல்லாரும் அமைதியா இருக்கும், ஒன்னா இருக்கும், அண்ணன் தம்பியா அக்கா தங்கச்சியா இங்க இருக்கும். அதனால இப்ப அங்க மேடையில இருந்து இந்த கோவையோட நிலைப்பாடு என்னங்கறத யாராவது சொல்லுவாங்க. என்ன நிலைப்பாட்டில் இருக்கிறார்களோ அதே நிலைப்பாட்டில் தான் நமது கோவையில் தொடர்கிறோம். நமக்கு தேவையான தீர்வு வரும் வரை நம்மளுடைய போராட்டம். கோவை என்ன சொல்லுகிறது என்றால், சென்னையில் இருக்கும் அதே நிலைப்பாடுதான் கோவையிலும். நிரந்தர தீர்வு வரும் வரை அறப்போராட்டத்தில் ஈடுபடுவோம் கோவை மக்களோட கருத்து சொல்றாங்க. அதுதான் அவங்க முடிவு எடுத்திருக்காங்க. சோ காலையில இருந்து இந்த களத்துல நாங்க இருக்கோம். இங்க இருக்கிற எண்ணற்ற இளைஞர்கள் யாருமே இங்க வெளியில போல, யாரும் கிளம்பல. எல்லாரும் ஆவலோடு காத்துட்டு இருக்கோம். அதாவது இங்க இது இப்ப இங்க இருக்கிற எல்லார்கிட்டையும் கேட்டு இங்க சில பேர் ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க. அவங்க வீட்டுல என்ன கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம்னா, இறுதியான ஒரு முடிவு, உறுதியான ஒரு முடிவு அப்படிங்கறதா இவங்க ஒரு கொள்கை மாதிரி வச்சிருக்காங்க. சோ இதுதான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் கோவை போராட்டம். கண்ணு கெட்டிய தூரம் வரை மக்கள் அனைவரும் ஆதரவு தெரிவித்துட்டு இருக்காங்க. எந்த கோஷமும் எழுப்பப்படவில்லை, எந்த பிரச்சனையும் இங்க கிடையாது. கோவை மிக அமைதியான முறையில் போராடிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா காவல்துறை எங்களுக்காக பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க அவங்களையும் பார்க்கலாம். எந்த அசம்பாவிதம் இங்க நடக்கவில்லை. எல்லாரும் அமைதியா இருக்கும். கரெக்டா அமைதியான போராட்டமாக தான் போய்கிட்டு இருக்கு. சோ இதுதான் கோவை நிலைப்பாடு அப்படிங்கறத இங்க தெரிவிச்சு விரும்புறோம். நன்றி நன்றி. இல்லையா, கரெக்டா எல்லாரும் அமைதியா இருக்கோங்கிறதா. சரி, ஓகே. அததான் இங்க சொல்லியிருக்கேன் வீடியோல. சென்னையில இருந்து அவங்க ஏதாவது சொல்லுவாங்க, நம்ம என்னன்னு கேட்டுப்போம். நன்றி.